பிரைஸ் த லார்ட். ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இங்க பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், நீ பயப்படாதே என்றும் நீ திகையாதே என்றும் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். இந்த பயப்படுகிறது என்றால் நம்முடைய ஃபியூச்சரை குறித்து, அதாவது வருங்காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், நாம் சிந்தித்தபடி நம்முடைய வாழ்க்கை அமையுமா, இல்லையென்றால் என்னமா மாறுமோ என்று நாம் பயப்படுகிறோம். அதாவது நம்முடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்று நாம் பயப்படுகிறோம். அதே போல திகையாதே என்றால் நம்முடைய பிரசன்ட் லைஃப்ல சடுதியாய் வருகிற பிரச்சனைகளை குறித்து, ஆபத்துகளை குறித்து நாம் பயப்படுகிறோம். அதுதான் திகைக்கிறது, அதாவது பேனிக் ஆகிறது. இங்க பார்த்தோம்னா ஆண்டவர் இவ்விரண்டத்திற்கும் நமக்கு பதிலை கொடுக்கிறார். பயப்படாதே என்றும் சொல்லுகிறார், திகையாதே என்றும் சொல்லுகிறார். அதாவது நீ வருங்காலத்தை குறித்தும் கவலைப்படாதே, அதே போல நிகழ்காலத்தை குறித்தும் கவலைப்படாதே என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதற்காக தான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் தேவன் என்று. ஆமென். அதாவது இந்த வசனத்தின் முதல் பாகத்தில் பார்த்தோம்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். நம்முடைய ஃபியூச்சரை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். எந்த மனிதர்கள் நம்மை விட்டு சென்றாலும், எந்த வேலை நமக்கு போனாலும், எந்த ஒரு காரியம் நம்மை விட்டு போனாலும், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு தைரியம் சொல்கிறார். ஏன்னா எந்த ஒரு காரியமும் நிலையானது கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாமே நிலையற்றதாய் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய ஃபியூச்சரை குறித்து கவலைப்படக்கூடாது என்றால், நிலையான ஒருவர் நம்முடனே கூட இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. அதே போல திகைக்காதே, சடுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து திகைக்காதே, பேனிக் ஆகாத. ஏன்னா நான் உன் தேவன் என்று சொல்கிறார். அதாவது நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறேன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. ஆமென். ஆண்டவர் நமக்கென்று யாவையும் செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய கையை தடுத்து என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஆமென். அவர் நம்முடைய தேவன். ஆகையால் சடுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். இதற்கு நான் தயாராக இல்லையே, இதற்காக நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணவில்லையே என்று நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நம்முடனே கூட இருக்கிறவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கென்று யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இங்க பார்த்தோம்னா ஆண்டவர் நம்முடைய ஃபியூச்சரை குறித்தும் அதே போல பிரசன்டை குறித்தும் நமக்கு தைரியத்தை கொடுத்து விட்டார். இவைகளை சொல்லிட்டு என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம்னா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று. ஆமென். இங்க பார்த்தோம்னா ஆண்டவர் முதலாவது நம்மை பலப்படுத்துகிறார். அதாவது நம்மை உருவாக்குகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நிற்கும்படியாக, எந்த ஒரு விஷயத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எல்லா விஷயத்திலும் நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அதே போல அடுத்தது நமக்கு சகாயம் பண்ணுகிறார், அதாவது ஹெல்ப் பண்ணுகிறார். நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் நமக்கென்று செய்கிறார். நம்முடைய வழிகளை செவ்வையாக்குகிறார். செய்துவிட்டு அடுத்தது என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா, அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். அதாவது நான் உன்னை பலப்படுத்திட்டேன், இனிமேல் நீயே பார்த்துக்கொள்ளு என்று சொல்லல, நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு சகாயமும் செய்கிறார். அதுதான்ப்பா, உன்னை பலப்படுத்திட்டேன், உனக்கு சகாயமும் செய்து விட்டேனே, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் என்று அப்பவும் சொல்லவில்லை. என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா, அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். ஆமென். அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று. ஆமென். ஆண்டவர் நம்முடைய இறுதி காலம் வரைக்கும் நம்மை தாங்குவார். நான் தான் உன்னை உருவாக்கி விட்டேனே, நான் உனக்கு உதவி செய்து விட்டேனே, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் என்று சொல்ல மாட்டார். நம்முடைய முதிர் வயது வரைக்கும், அதாவது
ஆண்டவர் நமக்கென்று குறித்திருக்கிற காலம் முடிந்துட்டு நாம் ஆண்டவரிடத்தில் போகும் வரையில் ஆண்டவர் நம்மை தாங்குவார். ஆமென். அதற்கப்புறமும் நாம் அவருடனே கூட தான் இருப்போம். நித்திய நித்திய காலமாக. அப்போ பார்த்தோம்னா எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆமென். ஆகையால் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய பிரசன்ட்டை குறித்தோ நம்முடைய ஃபியூச்சரை குறித்தோ நாம் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவன் நம்முடனே கூட இருக்கிறார். ஆகையால் எதை குறித்தும் நாம் பயப்படாமல் ஆண்டவரே நோக்கி போவோம். அவர் நமக்கென்று யாவையும் செய்து முடிப்பார். ஆமென்.